நமக்கு ஒரு மினிமம் ஒரு 10 years வாரண்டி கொடுத்துட்றாங்க. அந்த வாரண்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா 10 years வந்து வாரண்டி இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆமாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த குவாலிட்டியையும் கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நம்ம என்றைக்கு வேணாலும் வித்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ரூஃபிங் ஷீட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த பிராண்டில் வாங்குறீங்க. நல்ல பிராண்ட். இப்போ நான் சொன்ன பிராண்ட் அப்போலோ, கலர் ஷைன்னு இருக்காங்க மார்க்கெட்டில், ஏஎம்என்எஸ் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் தான். பிராண்ட் என்னன்னு பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் நீடு, நமக்கு எங்கே நீடு. படிக்கிற காலத்திலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத விட ஒரு 4 பேருக்கு சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் ஸ்டேஜில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அப்போ இருந்தே ஒரு ட்ரீமு. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் தாஜ் கோரமண்டல் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க ஒரு 7-8 yearsக்கு முன்னாடி. அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்ச் ஷீட்ஸை தான் வந்து மோர் தேன் ஒரு 500 ஷீட்ஸுக்கு மேலே நம்ம வந்து சப்ளை பண்ணிடுறோம். ஆமாம், இங்கேருந்து நம்மளுடைய கான்ட்ராக்டர் மூலிமா நம்ம அங்கே சப்ளை பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணி இப்போவும் அது நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில் அதே நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இப்பவும் இருக்குது. இந்த எலைட் ரூஃப் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற டீலர்ஸ்க்கு நாங்கள் ஸ்கீம் வச்சுருக்கோம், இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஒரு பர்டிகுலர் வால்யூமுக்கு மேலே பண்ணால் அவங்கள நாங்கள் ஃபாரின் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறோம். மொபைல் ஃபோன்ஸ் கிஃப்ட் தரோம். டிவி, ஸ்மார்ட் டிவி. எனக்கு இன்னொரு டிசைன் டைல்லே இன்னொரு டிசைன் வேணும்னு சொன்னால் இது சொல்லுவோம், இது வந்து யூரோ ஆர் பேம்பு டைல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். பேம்புனா ஏன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு பேம்பு ட்ரீயோட டிசைன் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அந்த பேம்பு வச்சு பண்ணியிருக்க அந்த டைப் பேட்டர்ன். ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் லார்ஜஸ்ட் ரூஃபிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏஷியன் ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ். அவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, என்ன புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, அவங்க குவாலிட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, கஸ்டமரோட நீடை பொறுத்து என்ன மாதிரியான சஜஷன் கொடுக்குறாங்கன்னு அவங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஜெயலானி நம்ம கூட இருக்காரு. ஹாய் ஜெயலானி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஜெயலானி. ஜெயலானி, ஏஷியன் ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சிங்க? நம்ம ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா 2014 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். என்னுடைய கிராஜுவேஷன் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் எல்லாரோட ஆதரவோடையுமே ஒரு இப்போது 11 year முடிஞ்சு 12th yearல நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். நீங்கள் படித்து முடித்தோடனே வேறு எந்த நிறுவனத்துக்கும் வேலைக்கு போகல, நேராக இதே தொடங்கிட்டீங்க. ஆமாம். இதுக்கு எப்படி வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? இதோட பேக் போன் தான் என்ன? பேக் போனாக நம்ம படிக்கிற காலத்திலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத விட ஒரு 4 பேருக்கு சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் ஸ்டேஜில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அப்போ இருந்தே ஒரு ட்ரீமு. இன்னொன்று, நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் நமக்கு சின்ன வயசுலேருந்து. அவங்களுடைய ஸ்பீச்சஸ்லாம் நிறையா கேட்டிருக்கோம், அவங்க புக்ஸ் எல்லாம் நிறையா படிக்கும் போது நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு என்ன ஸ்டேஜ்லனா நம்ம வேலை செய்கிற இடத்துல இல்லாமல் வேலை கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ட்ரீம். அப்போவே அதுக்கான விதை விழுந்துருச்சு. அப்போ நம்ம படித்து முடித்தோன்னே அதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் கரெக்டாக அமைஞ்சதுனால இந்த கம்பெனியை வந்து நம்ம ஆரம்பித்து சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு கம்பெனி, அது வந்து கம்பெனின்னா ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி இல்லை, கோயம்புத்தூர்ஸில் லார்ஜஸ்ட்டு, தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் தயாரிச்சுட்டு இருக்கிறப்போ வீட்டில் வந்து அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. அப்போ இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்கிறப்போ அவர் எப்படி ஃபீல் பண்ணார், அவர் எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார்? இல்லை, இதுக்கு காரணமே வந்து எங்கள் அப்பா தான். இந்த நிறுவனத்தை தொடங்கினதுக்கு காரணமே வந்து அப்பாவோடைய பெருமுயற்சி தான். ஏன்னா இந்த இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணது, இதுக்குண்டான மெஷினரியெல்லாம் எங்கே வந்து நல்ல குவாலிட்டியான மிஷின் எங்கே வாங்கலாம், எங்கே குவாலிட்டியான ரா மெட்டீரியல் எங்கே நம்ம வாங்கலாம், சோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 35+ years வந்து இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு அது எல்லாமே ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நமக்கு ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னாவே நம்ம ஃபேமிலி தான். அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் 2014 வந்தோடனே இது தொடங்கலை. அப்பாவுக்கு வந்து இதில் ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி அவருக்கு ரொம்ப நாலேஜ் இருந்துருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு பொருளை தயாரிக்கிறது வந்து ஏதோ என்னாலும் தயாரிச்சிருக்கலாம். பட் ஏஷியன் ரூஃபிங்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் இருக்கிற இந்தியாவில் பிராண்டடான ஐட்டம்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட பெரும்பாலான எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அந்த குவாலிட்டியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான இது கண்டிப்பாக. இப்போ இந்த ரூஃபிங் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுன்னு ஒன்று நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க, சிமெண்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. அதை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டுறாங்க. இப்போ இது அதோடைய ஆல்டர்னேட் ப்ராடக்ட்னு சொல்லலாம், நீஷ் ப்ராடக்ட். ஆமாம். அந்த சிமெண்ட் ஷீட்டில் வந்து மக்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது டிஃபெக்ட்ஸ் இருக்குது, நோய் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது. ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்காக வராது, அதனுடைய அந்த லைஃப் டைம் ஈஸியாக பிரேக் ஆயிரும்.
அந்த டியூரபிலிட்டி வந்து அதில் கம்மி. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் அப்படிங்கும்போது நம்ம இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ட்ரெண்ட் அப்போது எமர்ஜ் ஆகிட்டு இருந்தது இந்த ரூஃபிங் ஷீட். ஸோ அப்போ தான் நம்ம இதை சூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம நல்ல குவாலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ரைமரியாக நம்ம வைக்கணும். நம்ம செல் பண்ணுறது சேல்ஸ் எல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்ம அந்த குவாலிட்டியையும் கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நம்ம என்றைக்கு வேணாலும் வித்ஸ்டாண்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸும் நம்மக்கிட்ட சஸ்டெயின் ஆவாங்க. அவங்க 4 பேர்கிட்ட வெளியே போயும் நம்மளை பற்றி ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது குவாலிட்டிக்கு தான். ஸோ அந்த ஆஸ்பெஸ்டாஸ்க்கான ஒரு மாற்று பொருள் தான் இந்த ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்ஸ். முதல்லாம் வந்து வீடுகளில் வந்து ஒரு கலர் தான், அந்த ப்ளூ கலர் ஒரே ரூஃபிங் ஷீட்டு தான் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு ஒரு கலரை தாண்டி பல விதமான வெரைட்டிஸ் வந்து மக்கள் விரும்ப தொடங்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ ஏஷியன் ரூஃபிங்ஸ் வந்து மக்களுக்கு அது மாதிரியான விஷயத்தில் எவ்வளோ நீங்கள் அட்வான்டேஜ், அதாவது புது விஷயத்தை இனோவேஷன் கொண்டு வரீங்க, அது என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு டேஸ்ட் வந்து மாறிட்டே இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஆர்கிடெக்ட் வந்து என்ன கலர் வந்து வீட்டுக்கு கொடுத்துருக்காரோ அதே கலர் ரூஃபிங் இருந்துச்சுன்னா தான் வாங்குறாங்க. ஆமாம், அப்படி இல்லைன்னா அது கூட வாங்குறது இல்லை. ஏன்னா அதுக்கு டிசைன் பண்ணும் போதே இதான் ரூஃபிங்னு கூட கொடுத்துட்றாங்க, அந்த கலரோட கொடுத்துட்றாங்க. ஸோ அதை மீட்டப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுங்கும் போது இப்போ நார்மலாக ரூஃபிங் ஷீட் வெளியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கலர் பார்த்துருப்போம். ஓகே, ப்ளூ கலர் பார்த்துருப்பீங்க, ஒயிட் பார்த்துருப்பீங்க, ரெட் பார்த்துருப்பீங்க, சில்வர் கலர் இல்லாமல் ஒரு கலர் பார்த்துருப்பீங்க, 4 கலர். பட் ஆனால் நான் ரூஃபிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 30+ கலர்ஸ் வந்து நம்ம இங்கே ஸ்டாக் வச்சிருக்கோம். 30. ஓகே, 30 கலருக்கு மேலே நம்ம கிட்ட இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ரெகுலராகவே எப்பவுமே ஸ்டாக்ல இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ்னு ஒன்று இருக்கும். ஓகே, பார்க்கறதுக்கு நல்ல கிளாஸியாக இருக்கும். ஓகே, மேட் ஃபினிஷ்னு இருக்கும். கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா அந்த ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். ஓகே, உட்டன் ஃபினிஷ்லேயே ஷீட் இருக்குது. ஓகே, ஃபினிஷிங் உட்டன்லேயே இருக்கும். ஓகே, ஆனால் அதனுடைய பேஸ் மெட்டீரியல் வந்து ஸ்டீல் தான். ஓகே, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அவங்க வீட்டுக்கு அவங்க பிடிச்சதை அவங்க போட்டுக்கலாம். அந்த வெரைட்டிஸ் ஏதோ நம்ம பார்த்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க. ஓகே, இது நம்மளோட வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸும் இருக்கு, வெரைட்டிஸும் இருக்கு, டிசைன்ஸ். ஆமாம். ஓகே, டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த ஓடு மாதிரி டைப்பு அதெல்லாம் பழைய ட்ரெடிஷ்னல் டைப்பு, இதுவும் வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங். ஆமாம். ஓகே, நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்தியாவில் மோஸ்ட் ரெப்யூட்டட் பிராண்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய டாடா ஸ்டீல், ஓகே, JSW, அப்போலோ, அந்த மாதிரி கம்பெனிகள்ல இருந்து நம்ம ரா மெட்டீரியல் காயில் பர்ச்சேஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைலிங் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமருக்கு வேணுங்கிற சைஸு, வேணுங்கிற குவான்டிட்டி, வேணுங்கிற டைமென்ஷனில் நம்ம அவங்களுக்கு இந்த ஷீட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க சைட்லேயே கொண்டே நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஏஷியன் ரூஃபிங்ஸ் வந்து ஒரு அதாவது ரா மெட்டீரியல் வந்து டாடா JSW தான் இன்னைக்கு டாப்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம், வேற எந்த யூஸ் பண்ணுறோம் நான் பிராண்டட் ஒரு பிராண்ட் சீல் இல்லாதது நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. ஓகே, ரூஃபிங் ஷீட்டுன்னு இல்லை, இந்த ரூஃபிங்க்கு தேவைப்படக்கூடிய அலைடு ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய கட்டர் ஆகட்டும், ஸ்க்ரூ ஆகட்டும், பாலிகார்பனேட் ஷீட்டு, எதுவாக இருந்தாலுமே நல்ல ஒரு பிராண்ட் குவாலிட்டி அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஒரு வாரண்டி பீரியட் கொடுக்குறாங்க, ஒரு 10 இயர் வாரண்டி பீரியட் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு செல் பண்ணுறோம். ஓகே, இந்த இதெல்லாம் மேங்களூரியன் டைல் இது வந்து அந்த பழைய கேரளா மேங்களூர் டைப் இது, அது வந்து இது மேனுஃபேக்சரிங் நம்மளே தான் பண்ணுறோம். பட் ஆனால் இது வந்து JSW பண்ணுறோம். ஆமாம். ஓகே, இதோடைய ரா மெட்டீரியல் வந்து JSW. ஓகே, இந்த பேட்டர்ன் டிசைன் கொடுக்கறது நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, நம்ம டாடா JSW அப்போலோ பண்ணுறோம். இதெல்லாம் வாரண்டிடு ப்ராடக்ட்டா? ஆமாம், இதுக்கு நம்ம வந்து அதனால தான் சொல்கிறோம், அதுக்கு தான் அந்த பிராண்ட்லேருந்து நம்ம வாங்குறோம். அவங்களே கொடுக்கும் போதே நமக்கு ஒரு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. அந்த வாரண்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா 10 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆமாம், இந்த ஷீட்டுக்கு. அப்போ அந்த வாரண்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஷீட் வந்து துரு பிடிக்காது. ஓகே, அலுமினியம் ஜிங்க், அலு ஜிங்க் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே அந்த பெயிண்ட் கோட்டிங் எல்லாமே வந்து ஓகே அலு ஜிங்க் கோட்டிங் சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது இருக்கிறனால நமக்கு இதில் வந்து துரு பிடிக்காது, ஓகே, ரஸ்ட் ஆகாது, ஓகே, கொரோஷன் ஆகாது. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வாங்கி அந்த போட்டோ ஷீட் வந்து ப்ளூ கலரில் போட்டிருப்பாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் எல்லோ கலராக மாறிடும். ஓகே, ஃபேட் ஆகிடும். அந்த மாதிரி கலர் ஃபேட் ஆகிறதோ இல்லை கலர் போகிறதோ வந்து இதில் வந்து ஆகாது. கலர் ஃபேடு கூட ஆகாது. இது வெயில் தானே எனக்கு கிடைக்குது. அதுக்கு தான் நம்ம அந்த கோட்டிங் கொடுக்குறோம். அதில் சில 2 ஸ்பெஷல் டைப் ஆஃப் கோட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து RMP கோட்டிங்னு ஒன்று இருக்குது, SMP கோட்டிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, SMP கோட்டிங் அப்படின்னா சிலிகான் மாடிஃபைடு பாலிஸ்டர் கோட்டிங். ஓகே, அது வந்து இருக்கிறதுலே ஒரு உயர்தரமான அந்த பெயிண்ட் கோட்டிங்கோட அதுதான் நம்ம JSW
டிவிஎஸ், அப்போலோ, JSW, அப்போலோ, டாடா, இது இவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகே. ஸோ அது இருக்கிறனால கலர் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது. ஓகே. மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி அப்படி அதில் படும் போது துரு பிடிக்காது. ஓகே. கொரோட் ஆகாது. ஸோ இது எல்லா பெனிஃபிட்டுமே நம்ம என்ன கலர் நம்ம போடுறோமோ ஒரு 10 வருஷத்துக்கு அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். ஓகே. பட் கம்பெனியில் அவங்க சொல்றது 10 இயர்ஸ் சொல்றாங்க. 15 இயர் வாரண்டி கொடுக்கறதுக்கான ப்ராடக்ட்டும் அவங்க வச்சிருக்காங்க அவங்க கிட்ட. ஒரு வேளை வந்து நீங்க சொல்ற இந்த இதுலயும் தாண்டி கரோஷன் ஆகுதுன்னு சொன்னா என்ன காரணமா இருக்கும்? அது ஒரு வேளை ஆச்சுனாலும் நீங்க எந்த அளவுக்கு அதை கேர் பண்றீங்க? சில வரைமுறைகள் இருக்கு. நம்ம இந்த ரூஃபிங் ஷீட்டை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓகே. நம்மளே கொடுத்துருவோமா இல்ல நம்ம சொல்லிடுவோம்? நாங்க கஸ்டமருக்கு நம்மளே எஜுகேட் பண்ணிடுவோம். ஓகே. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லி நாங்க எங்க சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் நிறைய எஜுகேட் பண்ணிட்டே இருக்கோம், அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஓகே. ஒரு ரூஃபிங் ஷீட்டை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு நாங்களே ஒரு ஸ்லிப் மாதிரியே நாங்க அடிச்சு கஸ்டமருக்கு கொடுப்போம். அதை தாண்டி ஏதாவது இப்போ ப்ராப்ளம், கொரோஷன் ஆயிருக்கு, ரஸ்ட் ஆயிருக்கு, கலர் ஃபேட் ஆயிருக்குன்னு கஸ்டமர் எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்கனாலும் அதை நாங்க உடனே சைட்ல போய் அட்டன் பண்றோம். ஓகே. வித் கம்பெனியோட சப்போர்ட்டோட நாங்க அவங்க கஸ்டமரோட சைட்டுக்கே போய் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, எதனால அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு ஸ்டடி பண்ணி அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கறது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு பெருமையாவே நாங்க வச்சிருக்கோம். இது வரைக்கும் எந்த கஸ்டமரும் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருக்கு ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம், நிறைய கம்பெனி வந்து மிஸ் பண்றது அந்த இடத்துல தான். மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல இல்ல, சர்வீஸ்ல. ஓகே. ஆனா இப்போ இருக்கிற பெரும்பான்மையானவங்களுக்கு எதுக்கு ரூஃபிங் ஷீட் வாங்குறோன்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் எந்த மாதிரியான திக்னஸ்ல வாங்கணும், எந்த வெயிட்ல வாங்கணும், இல்லை குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தெரியணும். டிசைனை பார்த்து வாங்கணுமா இல்லை குவாலிட்டியை பார்த்து வாங்கணுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ரூஃபிங் ஷீட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டியது எந்த பிராண்ட்ல வாங்குறீங்க. நல்ல பிராண்ட், இப்போ நான் சொன்ன பிராண்ட்ஸ் JSW, அப்போலோ, கலர் ஷைன் இருக்காங்க மார்க்கெட்ல, AMNS அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் தான். பிராண்ட் என்னன்னு பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் நீடு, நமக்கு எங்க நீடு. இப்போ ரூஃபிங் வந்து நிறைய பேர் மேலே டாப்லையும் போடுவாங்க, சைடு கிளாடிங் மறைக்கிறதுக்கும் போடுவாங்க, பார்ட்டிஷன் பண்றதுக்காகவும் போடுவாங்க. அது என்ன நீடு உங்களுக்குன்னு பார்க்க. இப்போ ரூஃபிங்ல போடுறீங்க அப்படின்னா நார்மலா ரூஃபிங்ல போடுறதுக்கான ரெக்கமெண்டட் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.40 mm இருந்து 0.50 mm வரைக்கும் ரெக்கமெண்டட் திக்னஸ். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மேலே ரூஃபில் போடுறோம் அப்படின்னாலும், சப்போஸ் மேலே யாரோ ஒருத்தர் நடந்து போகிறாங்க அப்படின்னாலும் அதை தாங்கணும் அப்படின்னா அந்த திக்னஸில் போடுறது நல்லது, 40 இருந்து. ஓகே. இப்போ சைடுக்கெல்லாம் நம்ம சைடு மறைக்கிறதுக்கு பார்ட்டிஷனுக்கு போடும்போது ஒரு 0.35 0.30 mm அந்த மாதிரி திக்னஸில் போடுறது நமக்கு ஆப்டாக இருக்கும். ஓகே. அந்த திக்னஸ்னால ரேட் கம்மியாகுமா? ஆமாம், ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே. திக்னஸ் எவ்வளோ லோவர் ஆகுதோ அந்த திக்னஸ்க்கு வந்து ரேட் கம்மியாகும். ஸ்கொயர் மீட்டர் வைஸ்ல திக்னஸ் ஜாஸ்தி ஆக நமக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஓகே. சீட்டுக்கான சூஸ் பண்றதுக்கான குவாலிட்டி சொன்னீங்க. இதுல வந்து வெரைட்டிஸ் இப்போ வந்துருச்சு. இப்போ நாங்க வெரைட்டிஸ் பார்க்கணுமா இல்ல பழைய டைப்பான இதுதான் நாங்க போகணுமா? அது ஏன்னா நீங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க, அதையும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே. அது வந்து கஸ்டமரோட சாய்ஸ். எப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ, நான் நீங்க சொன்ன மாதிரி முதலே இப்போ எல்லாத்துலயுமே நிறைய வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்கறாங்க மக்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ராஃபோர்ட் ஷீட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் நீங்க ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து ட்ராஃபோர்ட் ஷீட்னு சொல்லுவோம். நீங்க வெளியே நார்மலா பார்க்குற ஷீட் ஸ்கை ப்ளூ கலர். ஸ்கை ப்ளூ இதுல 30+ கலர்ஸ்ல நம்ம கொடுப்போம். இதுலயுமே 30 கலர்ஸ் இருக்கு. ஓகே. இதுல அதாவது எந்த டிசைன் எடுத்துட்டாலும் அதுல 30 கலர்ஸ் நம்ம கொடுக்கிறோம். இது மேட் அண்ட் glossy ரெண்டுமே இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மேங்களூரியன் டைல்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து நிறைய இப்போ அது விரும்புறாங்க. கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷீட் நிறைய ஷீட் தான் இருக்கு. கரெக்ட். மேங்களூரியன் டைல் ஷீட்னு சொல்லி நம்ம ட்ரெடிஷனல் பழைய ஓட்டு மாதிரியே இருக்கும். அந்த ஓடு டைப்ல அந்த ஓடு வந்து வேற மெட்டீரியல்ல பண்ணிருப்பாங்க, செராமிக்ல. பட் இது வந்து ஸ்டீல். இதுல அந்த டெரகோட்டா நீங்க பார்த்தது ஒன்லி ஆரஞ்சு கலர் மட்டும் பார்த்திருப்பீங்க. இதுலயே நம்ம 30 கலர்ல கொடுக்குறோம். ஓகே. இந்த மாடல்ல ஓகே ஓடு டைப்லயே மாடல் 30 கலர் கொடுக்குறோம். ஓகே. இதுலயே அந்த மேட் glossy இருக்கு. எல்லாமே இருக்கு. இது மேட் இல்ல, இது மேட் ஃபினிஷ். இது மேட் ஃபினிஷ். ஓகே. ஆனா பாக்குறப்ப அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஃபீல் இருக்கு. ஆமா. ஓகே. ஸ்டீல் மாதிரி அந்த இது பக்கத்துல போய் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது ஸ்டீல் அப்படினு சொல்லி. ஓகே. இல்லனா அது இதுதான். ஆமா. ஆக்சுவலா பாக்குறப்ப நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஐ ஃபீல் இது வந்து பிளாஸ்டிக் இந்த ஃபைபர் மெட்டீரியல். ஃபைபர். ஆமா, அது கிடையாது, ஸ்டீல் தான். ஏன்னா ஸ்டீல் வந்து எப்பவுமே நல்ல டியூரபிலிட்டி அதிகம். ஸ்டீலுக்கு எப்பவுமே மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டீலுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா டியூரபிலிட்டி அதிகம். ஓகே. ஸ்ட்ரென்த் அதிகம். நல்லா அதை எந்த ஒரு டெம்பரேச்சர்னாலும் அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு மாடல் மேங்களூரியன். எனக்கு இன்னொரு டிசைன் டைல்லே இன்னொரு டிசைன் வேணும்னு சொன்னா இது சொல்லுவோம். இது வந்து யூரோ
ஆர் பேம்பு டைல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேம்புனா ஏன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு பேம்பு ட்ரீயோட டிசைன் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அந்த பேம்பு வச்சு பண்ணியிருக்காங்க அந்த டைப் பேட்டர்ன். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மேக்ஸிமம் இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி இது பேம்பு மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் ஃபார்மிங் பாத்தீங்கன்னா. ஓகே, சோ இது ஒரு டிசைன் நம்ம இதுலயும் அதே சேம் 30 கலர்ஸ். ஆமா, இதுலயும் நம்ம 30 கலர்ஸ். एक्चुअली அந்த ஒரே ஷீட் தான். அத நீங்க அடுத்த விஷயத்துல நீங்க காமிச்சு கொடுங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் எப்படின்ட்டு. ரா மெட்டீரியல் வந்து நம்ம ஒரே ரா மெட்டீரியல் சூஸ் பண்றோம், டை மட்டும் மாறும் நம்ம. ஓகே, இது வந்து மேனுஃபேக்சர் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஓன். ஆமா, ஓன் மேனுஃபேக்சர். எங்க கிட்ட சொந்தமா ப்ரொஃபைல் மிஷின்ஸ் இருக்கு. ஓகே, நாங்க எங்களோட மிஷின்ல வீக்லி ஒன்ஸ் அதை வந்து குவாலிட்டி செக் பண்ணி அந்த ரா மெட்டீரியல் கரெக்டாக இருக்கா இது எல்லாமே செக் பண்ணி அதுக்கான ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க பீரியாடிக்கலாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து ஷீட்டு போகிறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அந்த ஷீட்டு வந்து அவங்க சைட்டில் சூட் ஆகுமா மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத இங்கே நாங்களே வெரிஃபை பண்ணி பார்த்து தான் கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். சூப்பர். இது இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த ஜாலி டைப்பு இது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு என்ன சொல்கிறாங்க? இது வந்து தூவானம்னு சொல்லுவாங்க. தூவானம். ஓகே, தூவானம்னு சொல்லிட்டு கேரளா டைப்ல ஏதாவது ஷெட் இப்போ போட்டாங்க. தோரணம் தான் தூவானம்னு சொல்லி. ஓகே ஓகே, ஆமா. ஒரு ஷெட்டு போட்டோன்னே எனக்கு ஒரு அழகுக்கு முன்னாடி இந்த ஒரு தோரணம் மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது நம்ம வீடுகளில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது கமர்ஷியல் யூஸ் கிடையாது, வீடு யூஸ்க்கு, டொமஸ்டிக் தான், வீடுகளுக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம அது பிவிசிலையும் வச்சிருக்கோம். ஓகே, இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிஓபிலையும் வச்சிருக்கோம். ஓகே, நிறைய டிசைன்ஸ் இதுல வந்து மோர் தென் ஒரு 7-8 டிசைன்ஸ் இப்போ நீங்க பார்த்த மாதிரி. இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர். அது என்னன்னு, இது வந்து நம்ம செல்லர் தான், ட்ரேடர் தான், நம்ம ட்ரேடர். ஏன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும்போது அது கூட சேர்த்து எல்லா ப்ராடக்ட் நம்மள்ட்ட இங்க இருக்கணும்ன்றதுக்காக கஸ்டமர் கேட்குற எல்லா பொருளும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ட்ரேடர் தான். ஓகே, ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஏஷியன் ரூஃபிங்ஸ் கம்பெனி வந்து ஒரு ரீட்டெயிலுக்கான கம்பெனியா இல்லை இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூனா? நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதோட விஷயத்த சொல்லுங்களேன். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான கம்பெனியா இல்லை சின்ன சின்ன ரீட்டைல் பர்ச்சேஸ்க்கான கம்பெனி? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டும் தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷீட்டு கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். ஓகே, 1000 ஷீட்டு கேட்டாலும் கொடுப்போம். ஓகே, ஸோ அதுக்கு உண்டான கம்பெனி தான், அதுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நம்ம கெப்பாசிட்டி இருக்குது. எங்கே டிஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் யாருக்கெல்லாம் செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு ஷெட்டு போட்டிருக்கவங்க அவங்களுக்கு ஒரு ஃபேப்ரிகேட்டர் தான் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்கவங்க, இந்த கிரில் ஒர்க் ஷாப் வச்சிருக்கவங்க தான் ஃபேப்ரிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க எங்களுக்கு டைரெக்டாக அவங்க கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து ஷீட்டை பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா ஒரு சில டைமில் கஸ்டமரே எங்களுடைய கூகுள் ரிவ்யூஸ் இன்ஸ்டா பேஜஸ்லாம் பார்த்து கஸ்டமரே டைரெக்டாக வந்துருவாங்க. ஓகே, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, சின்ன சின்ன கடைகள் இருக்காங்க, நிறைய ரூஃபிங் ஷாப்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய மக்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு சரி கேரளாவும் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு அவங்க ஏரியாவில் நாங்கள் ஒரு டீலர்ஷிப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வடவள்ளி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒருத்தர் ரூஃபிங் ஷாப் வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே வந்து அவர் அந்த ரூஃபிங் ஷீட் வர ஆர்டர்லாம் அவங்க எடுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம இவங்களுக்கு சப்ளை பண்ணிடுவோம். ஓகே, இவங்க அவங்க கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட்டருக்குன்னு இருக்கிற ரேட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம், நம்மளுக்கு இங்கே ரீட்டைல் வரவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த ரேட்டு கிடைக்காது. ஆமாம், நம்ம இப்போ டீலர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட் நம்ம கொடுக்குறோம். ஓகே, அட் த சேம் டைம் இப்போ ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது, பெரிய வால்யூம் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வால்யூம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நம்ம ஒரு ஸ்பெஷல் ரேட் நம்ம கோட் பண்ணுறோம். பட் மோர் ஓவர் இந்த ரூஃபிங் மார்க்கெட்டில் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது மற்ற இடத்துல எங்கேயும் கிடைக்காத ஒரு பெஸ்ட் ப்ரைஸ், கஸ்டமராக இருந்தாலும் சரி, டீலராக இருந்தாலும் சரி, ஃபேப்ரிகேட்டராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம அவங்களுக்கான ஏஷியன் ரூஃப்ஸ் வந்து அதில் வந்து உறுதியாக இருக்கும். ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணுறதில்ல. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியும் நல்ல ப்ரைஸ் கொடுக்கணுமோ அதில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஜெயலனி, நம்ம ப்ராடக்ட்டை பற்றியும் ப்ராடக்ட் என்ன பண்ணுறோங்கிறத பற்றி சொன்னீங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளாக்குள்ளே எவ்வளோ டீலர்ஸ் இருக்காங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மோர் தென் ஒரு 50+ டீலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஓகே, நம்ம நெட்வொர்க்கில் இருக்காங்க. கேரளாவில் இப்போ தான் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அங்கேயும் நாங்கள் வந்து நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம், நல்ல ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக கோயம்புத்தூரோட கேரளா மார்க்கெட்டுங்கிறது வந்து ஹியூஜ் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து இப்போ தான் இந்த மாதிரியான ஷீட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. கேரளா வந்து ஆல்மோஸ்ட் அடாப்டடு ஸ்டேட் தான். ரூஃபிங் மட்டும் இல்லை, ஒரு ரூஃப் பண்ணுறப்போ ரூஃபிங் தேவையான பைப்பிங்ஸ் தேவைப்படுது, ஜிஐ பைப் தேவைப்படும், அப்புறம் அந்த கட்டர்ஸ் தேவைப்படும், வாட்டர் வந்து ஒழுது போகிற அது என்ன சொல்லுவாங்க, ரெயின் வாட்டர் கட்டர்ஸ், அதெல்லாம் நம்ம பண்ணுறோமா? எல்லாமே நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு ரூஃபிங் ரெக்வயர்மெண்ட்னு ஒரு கஸ்டமர் நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கெலிட்டன் போடுறதுக்கு அவங்களுக்கு தேவை அந்த ஸ்ட்ரக்சரல் பைப்ஸ். ஓகே, எம்எஸ் பைப் ஆகட்டும், ஜிஐ பைப் ஆகட்டும்,
ஆங்கிள்ஸ், சேனல்ஸ், அதுலேருந்து தென் நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரூஃபிங் ஷீட் போடுறது. அந்த ஷீட்டு லே பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூஸு. ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் எனக்கு வென்டிலேஷனுக்கு ஒரு டர்போ வென்டிலேட்டர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபேன் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அது வந்து விண்ட்லேயே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த காத்தோடைய விண்டோட ஃபோர்ஸுக்கு அது சுற்றுறது. அதுவாகட்டும், இதில் ஃபுல்லாக ஷெட்டு போட்டுட்டேன், உள்ளே எனக்கு வெளிச்சமே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணால் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு பாலிகார்பனேட் ஷீட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அதை நம்ம நடுவில் மட்டும் ஒரு சில இடத்துல போட்டோம் அப்படின்னா அங்கே மட்டும் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ட்ரேடர். இதெல்லாமே அலைடு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாமே இந்த ரூஃபிங் ஷீட்டோட அலைடு ப்ராடக்ட்ஸ். இதுவுமே நம்ம பிராண்டடாக தான் வச்சிருப்போம், இல்லை நான் பிராண்டட் நம்மள்ட்ட? இல்லை நான் பிராண்டட் அப்படிங்கிற பேச்சுக்கே நம்மள்ட்ட இடமே இல்லை. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நாங்கள் மினிமம் 10 இயர் வாரண்டியோட தான் கொடுக்குறோம், என்ன பொருள் வாங்கினாலும். நான் வரும்போது ஃப்ரெண்ட்ல பார்த்தோம் கட்டர் வந்து மோகன்லாலோட பெரிய ஒரு, அது என்ன பிராண்ட்? அது என்ன? அது வந்து யூரோகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியாவிலே நல்ல டாப் மோஸ்ட் செல்லிங் பிராண்ட் இந்த யூபிவிசி கட்டர்ஸ்ல. இப்போ எல்லாம் ஷெட்டு போட்டுட்டாங்க, ஆனால் மழை தண்ணி போகிறதுக்கான ப்ராப்பர் ப்ரொவிஷன் இல்லைன்னு சொன்னேன்னு வைங்களேன், நம்ம பக்கத்து இடமும் ரொம்ப வீணாயிரும், நம்ம இருக்கிற இடமும் வீணாயிரும். ஸோ அந்த மழை தண்ணியை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி நம்ம சப்போஸ் ஏதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வச்சிருந்தா அதுக்குள்ளே கொண்டு போய் விடுவோம். இல்லை ஏதாவது டேங்க்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல விடுவோம். இல்லை ஏதாவது கார்டன் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கார்டனில் கரெக்டாக அந்த மழை தண்ணியை கொண்டே நம்ம சேர்க்கணும். அந்த சேர்க்கிற வேலையை செய்கிறது இந்த யூபிவிசி கட்டர்ஸ். இங்கே வந்து நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த கட்டர் பார்த்தோம், ரூஃபிங் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் ஆனால் இதுக்கு மேஜர் பார்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் தான். அது இங்கே நான் எங்கேயும் பார்க்கவே இல்லையே. எங்களுக்கு இன்னொரு யூனிட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒன்லி ப்ரொடக்ஷன் மட்டும், மேனுஃபேக்சரிங். இன்னொரு யூனிட் நம்ம அவுட்லெட் சிட்டி சென்டர்லேயே நம்ம இருக்குது, எங்களோட அவுட்லெட் யூனிட். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷீட் டிஸ்பிளே மாடல்ஸும் பார்க்கலாம். பைப்ஸு, ஸ்ட்ரக்சரல் ஐட்டம்ஸ் எல்லாமே. அது வந்து ட்ரேடிங்கான தனி யூனிட். அது தனியாக இருக்குது. அது வந்து நாங்கள் அங்கே சிட்டி அவுட்லெட்டில் வச்சுருக்கோம். அங்கே அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் செல் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து அதுக்கான ஸ்பேஸ் இங்கே நம்ம ப்ரொடக்ஷனுக்கு கரெக்டாக இருக்குங்கிறனால ட்ரேடிங் திங்ஸ் எல்லாமே நம்ம அந்த அவுட்லெட் யூனிட்டில் நம்ம வச்சுருக்கோம். சரி, நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம், இருக்கிறதுலே பிராண்டடான கட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. 30+ கலர்ஸ் இருக்குது, 3+ மாடல்ஸ் இருக்குது. இது ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா? அந்த மாதிரி கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டோட வரும்போது எங்களுக்கு போட்டே தரணும், இன்ஸ்டால் பண்ணி தரணும்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் கன்சல்டேஷன் நாங்கள் கொடுப்போம். இப்போ எங்ககிட்ட நிறைய டீம்ஸ் இருக்காங்க, ஃபேப்ரிகேஷன், எரெக்ஷன் டீம்ஸ். எங்களுடைய கஸ்டமர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்துக்கும் நம்ம அவங்கள ஒரு ரெஃபர் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்து கொடுத்து இந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அவங்களுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். வர கஸ்டமருக்கும் அதுக்கான கன்சல்டேஷன் கொடுத்து யாரை நீங்கள் மீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் பார்க்கிங் ஏரியா, ஒரு சின்ன டெரஸ் ஏரியா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் பர்சன் கிட்ட நம்ம அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், ஒரு ஆடிட்டோரியம், பிஇபி பண்ணக்கூடிய பெரிய பெரிய பிஇபி ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களும் எங்க கூட டைப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்ல கஸ்டமர்ஸ் வந்து எங்களுடைய அசிஸ்டன்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய கைடன்ஸ் மூலியமா அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி. ஆக்சுவலாக 11+ இயர்ஸ் 30+ இயர்ஸாக வந்து இந்த மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்ச உங்களுக்கு யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்கிறதும் தெரியும். உங்கள்கிட்ட இப்போ குவாலிட்டியான எரெக்ஷன் டீமும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நான் இப்போ கம்பெனியை பற்றி வரேன். கம்பெனி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, இங்கே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க? இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஷெட்டு நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்மள்ட்ட ஒரு ஸ்டாஃப்ஸ் ஒரு 10+ ஸ்டாஃப்ஸ் இங்கே ஆப்ரேட்டர்ஸாகவும் ஹெல்ப்பர்ஸாகவும் இருக்காங்க. இன்னோஸ் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்லியிருந்த முதலே டெலிவரி நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம எந்த பைசாவும் வாங்குறது, அதுக்கு வந்து ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஹையர் வால்யூம் இருக்குது, இல்லை நியர்பை பிளேசஸில் எங்கேயா இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஷீட் லென்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 35 ஃபீட் வரைக்கும் நாங்கள் ஷீட் மேனுஃபேக்சர் பண்ணிடுவோம். லென்த் 35 ஃபீட் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் அதுக்கு மேலேயும் பண்ண முடியும். பட் அதுக்கு உண்டான ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சேஃபாக போய் சேரணும். நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணது ஹையஸ்ட்லேருந்து 35 ஃபீட்டுன்னு சொல்லலாம். அதை இங்கேருந்து எந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போனாலும் அதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய பெரிய டாரஸ் வெஹிக்கிள் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், அந்த மாதிரி வண்டியிலையும் நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக க்ரேனில் லோட் பண்ணி அவங்க இடத்துல போய் பாதுகாப்பாக இறக்குற வரைக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சூப்பர். மழை தண்ணி கீழே விழுகணும் அப்படிங்கிறக்காக முன்னாடி மட்டும் எனக்கு இந்த கர்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கிரிம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரிம்பிங் வந்து அது பண்ணுறதுக்கு தனியாக செப்பரேட் ஒரு மிஷின் வச்சுருக்கோம். இதே இல்லாமல் இந்த ஷீட்டையே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி அப்படியே போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்விம்மிங் பூலில், ஷட்டில் கோர்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆர்ச் மாதிரி பண்ணணும்னாலும் நம்ம இங்கே பண்ணி தருவோம். நம்மள்ட்ட இது இருக்குது, அந்த ஃபெசிலிட்டியும் நம்மள்ட்ட இருக்குது. சேம் அந்த கிரிம்பிங்லேயே தான் நம்ம அதையும் பண்ணுறோம். ஆர்ச் மாதிரி நம்ம பண்ணுறோம்.
அவங்க என்ன டிகிரி கேட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியே சொல்லணும் அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் தாஜ் கோரமண்டல் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி. அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்ச் ஷீட்ஸை தான் வந்து மோர் தென் ஒரு 500 ஷீட்ஸுக்கு மேலே நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். ஆமாம், இங்கேருந்து நம்மளுடைய கான்ட்ராக்டர் மூலிமா நம்ம அங்கே சப்ளை பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணி இப்போவும் அது நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில் அதே நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இப்பவும் இருக்குது. இப்போ 8 இயர்ஸ் ஆச்சு. உலகம் ஃபுல்லாக சுற்றுற ஜெயலலிதா அந்த இடத்த விசிட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்களே நேரில் போய் பார்த்துருப்பீங்க. பார்த்தோம். ரீசெண்டாக இப்போ நாங்கள் ஹாலிடேஸில் அங்கே போயிருந்தோம், ட்ரிப்பு போயிருந்தோம். அப்போ அங்கே போய் அந்த ஹோட்டலில் விசிட் பண்ணி நான் பார்த்தனால தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதே குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட போர்டு வந்து ஏஷியன் ரூஃபிங் இருந்தாலும் எலைட் ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு புது பிராண்டாக வச்சுருங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். எலைட் ரூஃப் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 12 இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன். ஒரு 10 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கான ஒரு அடையாளமாக ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அந்த எலைட் ரூஃப் அப்படின்னு சொல்லி எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் கொண்டு வந்த ஒரு புது சப் பிராண்ட். ஏஷியன் ரூஃபிங் அப்படிங்கிறது இட்ஸ் மதர் கம்பெனி. எலைட் ரூஃப் அப்படிங்கிறது ஏஷியன் ரூஃபிங்லேருந்து வந்த ஒரு புது பிராண்ட். அந்த பிராண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலைட் ரூஃப் அப்படிங்கிற நேமில் இந்த டைல் ஷீட், மேங்களூரியன் டைல் ஷீட்டு, பேம்பூ ஷீட்டு, லைனர் ஷீட்டு, இது ஏன் இது 3 மட்டும் நம்ம இந்த நேமுக்கு கீழே கொடுக்குறோன்னா ஏஷியன் ரூஃபிங்கோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 3 ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். டைல் ஷீட்டையும் லைனர் ஷீட்டையும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்லையும் வந்து நம்ம எலைட் ரூஃப் அப்படிங்கிற பேனருக்கு கீழே கஸ்டமருக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். டீலர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ்க்கு நாங்கள் நிறைய டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸ் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். எலைட் ரூஃப் நேம் போட்டு அந்த என்னென்ன ஷீட்லாம் நம்மள்ட்ட மாடல்ஸ் இருக்கோ அந்த மாடல்லாம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி டிஸ்பிளே ஸ்டாண்டு டீலர்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். எங்ககிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற டீலர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த எலைட் ரூஃப் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற டீலர்ஸ்க்கு நாங்கள் ஸ்கீம் வச்சுருக்கோம், இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஒரு பர்டிகுலர் வால்யூமுக்கு மேலே பண்ணால் அவங்கள நாங்கள் ஃபாரின் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறோம். மொபைல் ஃபோன்ஸ் கிஃப்ட் தரோம். டிவி, ஸ்மார்ட் டிவி, அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக, ஒரு மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஒரு 1 இயருக்கான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ், கிஃப்ட்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒரு ஃபீஸிபிலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எலைட் ரூஃப் அப்படின்ற ஒரு எலைட்டான ஒரு நேமை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். சூப்பர். நாங்கள் இந்த எலைட் ரூஃபிங்கை வந்து மிச்சம் எந்த இதுலையுமே வந்து இந்த ஸ்டிக்கரிங் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ப்ரொடெக்டிங் கோட் கொடுத்துருங்க, அதில் உங்கள் லேபிள் இருக்குது. இது இப்படியே தான் லே பண்ணுமா இல்லை இது எடுத்துடணுமா? இல்லை, இதை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது தான். இப்போ இந்த எலைட் ரூஃப் நேமில் காட் ஃபிலிம் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா நம்ம இந்த ஷீட்டை வண்டிகளில் லோட் பண்ணும் போதும் அன்லோட் பண்ணும் போதும் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒன்னோட ஒன்று சேர்ந்து டச் ஆச்சுன்னு சொன்னால் ஷீட் அந்த கலர் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கோ இல்லை டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த காட் ஃபிலிம் வந்து நம்ம கொடுக்குறோம். இதை நம்ம ஒன்ஸ் ஷெட் லெவல் மேலே லேயர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த காட் ஃபிலிமை வந்து ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த பழைய டைப் இல்லாமல் இது கொஞ்சம் லைனராக, இது வந்து அந்த பேனல் போர்டு மாதிரி இருக்கு. எஸ், ஆமாம். அந்த என்ன போர்டு சொல்லுவாங்க? லூவர்ஸ். கரெக்ட். ஆக்சுவலி லூவர்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாம். இந்த ஷீட் பேர் வந்து லைனர் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். புதுசாக இப்போ மார்க்கெட்டில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1 இயர் தான் ஆச்சு இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்து. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைடு பார்ட்டிஷன் பர்பஸ்க்கு, கிளாடிங் பர்பஸ்க்கு. இப்போ ஒரு எவ்வளோ பெரிய ஷெட்டாக இருந்தாலும் அந்த கிளாடிங் ஷீட்டுக்கு வந்து இந்த ஷீட் நம்ம போட்டோம் அப்படின்னா லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதோட ஃபார்மிங்கே அப்படி தான் இருக்கும், சின்ன லைனாக இருக்கும். அதனால இது லைனர் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் அது இல்லாமல் இப்போ ஒரு பெரிய ஒரு ஷோரூம், ஒரு டைல் ஷோரூம், சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ஷாப்பிங் மால் எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நேம் போர்டு வைக்கிற அந்த ஃபேசியாக்கு பின்னாடி இந்த ஷீட்டை தான் சப்போர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சைனேஜ் இப்போ இதுல பண்ணலாம். முன்னாடி முதல்ல வந்து ஏசிபி போட்டுட்டு இருந்தது பதிலாக இப்போ இதே வந்து இந்த ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஏசிபி ஒர்க்ஸ் பண்ணலாம். நம்ம நேம் கடையோட லெட்டர்ஸு, நேம் போர்டெல்லாம் நம்ம இதில் வைக்கலாம். பார்ட்டிஷன் இப்போ 2 ரூமுக்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல இந்த ஷீட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்க்குறப்போ வந்து அந்த ஷீட் மாதிரி ஃபீல் இல்லாமல் ஒரு எலைட் ஃபீல். ஆமாம். ஒரு இன்டீரியர் பண்ணாங்க அப்படின்னா இன்டீரியரில் அந்த லூவர்ஸ் மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபீல் கொடுக்கும், அந்த லுக்கு கொடுக்கும் இந்த ஷீட் நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா. யூஸ் பண்ணலாம். அதாவது இன்டீரியருக்கு யூஸ் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். இன்டீரியருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் எத்தனை கலர்ஸ் இருக்கு? இதுலேயே சேம் அதே தான், 30+ கலர்ஸ் நாங்கள். இதில் அந்த வுடன் கலர்ஸும் இருக்கு. நீங்கள் கேட்குற எல்லா மாடல்லையுமே
30+ கலர்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். நிறைய விஷயத்த எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பார்த்ததே கிடையாது. பார்த்துருந்தாலும் இது மாதிரி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய விஷயத்த எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜெயலானிக்கு இந்த ஏஷியன் ரூஃபிங்ஸ்லேருந்து என்னவா ஆகணுங்கிற ஒரு இது இருக்கும்ல, உங்களோட ஃப்யூச்சர் கோல், ஆம்பிஷன் அது என்னவா இருக்கும்? அதோட சேர்த்து இந்த இது நான் முடிச்சுக்கிறேன். ஆம்பிஷன் அப்படின்னா ஒன்லி திங் நம்ம வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியாக ஜென்யூனான ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இதே சர்வீஸை இப்போ நாங்கள் தமிழ்நாடு கேரளாவில் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம நேஷனுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனியை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ட்ரீமு. இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ட்ரீமாக நான் வச்சு, நானும் மட்டும் இல்லை, எங்களுடைய ஸ்டாஃப்ஸு, எம்ப்ளாயீஸ், எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அதை வந்து ஒரு மோட்டிவாக வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஜெயலானி. உங்களோட ஆசை மட்டும் இல்லை, அது ஒரு கனவாகவே இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி அப்துல் கலாம் அவர்களுடைய எல்லா வசனத்தையும் பேசிகிட்டு இருப்பேன். இங்கே வந்து கூட பார்த்தேன், முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை இல்லை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. ஓகே, அப்படி இருக்கிறப்போ உங்களோட ட்ரீம் வந்து கனவு நிஜமாகட்டும். இந்த மாதிரியான எங்களுக்கு ஒரு இன்டர்வியூங்கிறது எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு யங் ஆண்டர்ப்ரனர் இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ஒரு புதுசாக வரவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் கேட்டேன். இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறதையும் நான் கேட்டுக்கிட்டோம். யாராவது டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ ஆல்ரெடி இருக்கிற டீலர் இல்லாமல் புது டீலர் வந்து யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம், ரைட்? கண்டிப்பாக. ஓகே, அதனால நான் கீழே வந்து ஜெயலானி அவருடைய நம்பரை கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கார்ட்லேயும் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஜெயலானி. தேங்க்யூ ஸோ மச் ஷான் பாய். இட்ஸ் a great time with you. Thank you. Thank you so much.